மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம வந்து பொடி மாஸ் செய்யறதுக்கு 2 வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணியில் அலசிட்டு 2ஆக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த வாரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேகட்டும். வந்தோடனே நம்ம எடுத்து துருவிக்கலாம். வாழைக்காய் வந்து 3/4 பதத்துக்கு வந்துச்சுங்க. பாருங்கள், நம்ம போடுறப்ப ஒரு மாதிரி பச்சை கலரில் இருந்தது. இப்போ நிறம் மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தோலை எடுத்துகிட்டு பீட்ரூட் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா ஆறினவுடனே இந்த மாதிரி தோல் எடுத்துக்கிட்டு வரும். உரிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி உரிச்சாச்சு. எல்லாத்தையும் உரிச்சிட்டு துருவிக்கலாம். இப்போ வந்து கேரட் சீவுறதுல வந்து நம்ம வாழைக்காயை நல்லா துருவி வச்சாச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 5 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து நம்ம இடித்து வச்சுக்கலாம். இப்போ சோம்பையும் பூண்டையும் நல்லா இடித்தாச்சு. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நம்ம 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுடுங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம சோம்பு பூண்டு தட்டி வச்சதையும் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே வாழைக்காவை வந்து க்யூபாக கட் பண்ணி பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா மீன் மாதிரி வறுப்போம். இது வந்து இந்தமாரி வித்தியாசமாக நம்ம செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 3/4 கப்பு தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தமாரி துருவி சேர்க்கறதுனால வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக. வயசானவங்க கூட சாப்பிட்லாம். அதை நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளுடைய வாழைக்காய் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.